ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஒரு ஸ்லோவாக அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த அந்த கண்டஸ்டன்ஸ் யாருமே பெரிய அளவுக்கு ஒன்றும் ஸ்டார் கண்டஸ்டன்ஸ் கிடையாது. அது ரொம்ப டல்லாக ஸ்டார்ட் பண்ணின அந்த சீசனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ப்ரொமோஸுக்கு மேலே வெளியிட்டிருப்பாங்க. அந்த 300 ப்ரொமோஸில் கிட்டத்தட்ட 200க்கு மேலே ப்ரொமோஸ் வந்து நம்ம விஜய் பார்வதி கிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது சேனலே அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய அப்படின்னா இந்த மொத்த சீசன் 9 தூக்கி பிடிச்சதே விஜய் பார்வதி அப்படிங்கிற ஒரே பர்சன் தான். அது மட்டும் கிடையாது, விஜய் பார்வதியும் கம்ருதீனும் அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அதாவது நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பழகிட்டு இருந்தாங்க. மேபி அது அங்கே கொஞ்சம் எக்ஸஸாக கூட இருந்தது. அவங்க 2 பேத்துக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒரு அந்யோன்யம் அங்கே உள்ளேயே அதிகமாக இருந்தது. ஆனால் அதை வெளியில் வந்து ரொம்ப அழகாக லவ்வாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துருக்காங்க. நமக்கு தெரியும். நம்ம வந்து இப்போ அந்த எதிர்பார்க்குற அந்த ட்ரெண்டிங் கப்புள்ஸ் கிட்டேருந்து வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன மாதிரி சர்ப்ரைஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி நிலமையில் எல்லாருக்குமே நல்லா தெரியும், விஜய் பார்வதி வீட்டில் எல்லாருமே வெல் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தான் இந்த துயர சம்பவம் வந்து நடந்திருக்குது. இது கம்ருதீனை மட்டும் கிடையாது, விஜய் பார்வதியோட ஃபேன்ஸை மட்டும் இல்லை, எல்லாரையுமே இது வந்து உலுக்கி எடுத்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன மாதிரி துயர சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதிக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து 2 நாய்க்குட்டி வந்து வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும். அந்த நாய்க்குட்டிக்கு சின்னதாக உடம்பு சரியில்லாத போயிருக்குது. அதுதான் அவங்கள வந்து பெரிய அளவில் பாதிச்சிருக்குது. அதாவது மேபி பெட்ஸுக்கு வந்து அந்த கிளைமேட் ஒத்து வரலைன்னா கூட அந்த மாதிரி ஆகும். ஆனால் கொஞ்சம் அந்த 2 நாய்களில் ஒரு நாய்க்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத போயிருக்குது. அதை தான் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு 2 பேருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது விஜய் பார்வதியும் கம்ருதீனும் கொடைக்கானலுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போயிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சு ஒரு வழியாக அவங்க தன்னுடைய வெக்கேஷன் ஹாலிடேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஏன்னா கம்ருதீனுக்கும் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொடைக்கானல் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவரும் இதுக்கு மேலே அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த நிலைமையில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் அவர் நம்ம விஜய் பார்வதியோட பெட்டோட நிறைய வந்து பிக்ஸ் வந்து போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி கொடைக்கானலில் வேறு இடத்துல வந்து பார்வதியும் தன்னுடைய பெட்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு, கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹெவன்லி பிளேஸை நான் பார்த்ததே கிடையாது. நிச்சயமாக ஒரு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கொடைக்கானல் தான். வேறு எந்த இடம் சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், இல்லை காஷ்மீராக இருக்கட்டும், எதை விடவும் நம்ம கொடைக்கானல் இஸ் சச் ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னு வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 2 பேரும் தன்னுடைய வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன், தன்னுடைய ஹாலிடே, தன்னுடைய அந்த ஒரு சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க சந்தோஷம், ரிலாக்ஸேஷன், அப்புறம் அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில் வரத்துக்காக அவங்க வந்து கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. அது மட்டும் கிடையாது, நம்ம கம்ருதீனோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக அவருக்கு இருந்த அந்த ரெட் கார்டு எவிக்ஷனுக்கு அப்புறம் இருந்த பேட் நேம் வந்து போய் அவர் வந்து சேனலில் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாரு. இதுதான் அவர்கிட்ட எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம். மறுபடியும் கம்ருதீன் குமரனா மகாநதி சீரியலுக்குள்ளே வருவாரா அப்படிங்கிற விஷயத்தை தான் கம்ருதீன் கிட்ட எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. அதனால மேபி கம்ருதீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக கூட மகாநதி சீரியலில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ கம்ருதீனோட அந்த முன்ன இருந்ததை விட இப்போ இமேஜ் வந்து கூடி இருக்கிறதுனால கம்ருதீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கம்ருதீன் அப்புறம் கங்கா, ஐ மீன் குமரன் கங்காவோட அந்த குழந்தைய நம்ம காவேரி அப்படிங்கிற லக்ஷ்மி பிரியா அவங்க வந்து அவங்க கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற மாதிரியும், ஏன்னா அவங்க தான் பழசெல்லாம் மறந்துட்டாங்கல்ல, தனக்கு கல்யாணம் நடந்து தனக்கு குழந்தை இருந்ததெல்லாம் மறந்துட்டதுனால மேபி அந்த கம்ருதீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக கூட நிறைய சேஞ்சஸை வந்து சீரியலில் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இந்த சீரியல் இப்போ மெயினாக அந்த டெலிவரி அப்போ
லக்ஷ்மி பிரியா எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த விஜய் விட்டு பிரியறது உண்மையிலே இது எந்த ஆடியன்ஸாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் ஏன் இந்த சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது லைட்டாக நமக்கு ட்ரிகர் ஆகிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி அது கம்ருதீனுக்காக இருக்கலாமா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா கம்ருதீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக கூட இந்த மாதிரி மாற்றங்களை சேனல் ஐ மீன் இந்த சீரியல் வந்து பண்ணியிருக்கலாம். அது வந்து சீரியலோட ஒரு அந்த பேஸையே அப்படியே மாத்திருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப என்ன அடுத்து மூவ் பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியல. சின்ன சின்ன விஷயங்கள மறுபடியும் அந்த பழசு மெமரி லாஸ், அதுக்கப்புறமேல அந்த குழந்தை கூட காவேரி அட்டாச் ஆகுற மாதிரி, இந்த மாதிரி சீன்ஸு. ஆனா, இதில கண்டிப்பா கம்ருதீன் கங்காவோட சீன் வந்து நெறைய இருக்க போகுது இதுக்கு மேல. அவங்க அவங்க குழந்தை, அவங்க 3 பேர்கிட்ட இருக்கிற சீன்ஸ் வந்து அதிகமா காட்டப் போறாங்க. அப்படிதான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. அது மட்டும் கிடையாது, வேற ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ப கனி வந்து ஒரு பரபரப்பான இன்ஸ்டா பதிவ போட்டிருக்காங்க. அதுதான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கனி வந்து நம்ம விஜய் பார்வதியோட ஸ்டார்ட்டிங்லேருந்தே எதிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா, குக் வித் கோமாளிலேயே அப்படியே கொஞ்சம் செட் ஆகாத ஒரு மெஸ்ஸாவே போயிட்டு இருந்தது. அவங்க வந்து அதே பேர் வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 9ல சந்திச்சுக்கும்போது, அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அதே ஸ்பார்க் வருது. ஏன்னா, அவங்களுக்கு 2 பேத்துக்கும் செட் ஆகாத மாரியே போகுது. அது ஃபைனலா ஒரு சண்டையா மாறுது. ஆனா, அப்பேற்பட்ட கனி, இவங்களுக்கு ரெட் கார்டு குடுத்து டபுள் ரெட் கார்டு குடுத்து எவிக்ட் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரீஎன்ட்ரில ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருந்தாங்க. அப்படி பேசினவைங்க, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சாண்ட்ரா வந்து ஸ்கேம்ட்ரா புரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்னால அவங்கள மன்னிக்க முடியாது. யாரு? கமருதீனையும், விஜய் பார்வதியும் மன்னிக்கவே முடியாது. அதாவது ஃபினாலேல சாண்ட்ரா விஜய் பார்வதிய கட்டிப்பிடிச்சு என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, "இட்ஸ் ஓகே. எல்லாம் மறந்தரலாம். பழைய மாரி இருக்கலாம்." அந்த மாரி சம்திங் சொன்னாங்க. அந்த சாண்ட்ரா நிஜமா இன்னைக்கு ஃபேன்ஸ் மீட்ல என்னால கமருதீனையும், விஜய் பார்வதியும் மன்னிக்க முடியாது. அவங்க மன்னிப்பையும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா, எனக்கு அது நடிக்கிறாங்களோ அப்டின்னு சொல்லிட்டு தோணுது அப்டின்னு சொன்னாங்க. அந்த சாண்ட்ரா நிஜமா. இத நம்மளால பிக் பண்ணவே முடியாது. அதனால சாண்ட்ராவோட ஃபுல் அந்த ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற விஷயம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இதே கனி அவங்க எவிட் ஆகும்போது விஜய் பார்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "விஜய் பார்வதி குயில் கிடையாது, காக்கா. நம்ம லைஃப்ல நம்ம ஒரு பெர்சன் கிட்டேருந்து தள்ளி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, அது வேற யாரும் கிடையாது. விஜய் பார்வதி மாரி பெர்சன் தான்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருந்தாங்க. அப்பேற்பட்ட கனி, நம்ம அந்த கெஸ்ட்டா உள்ள வந்ததுலேருந்து சீசன் 9க்கு என்ட்ரி குடுத்ததுல இருந்து, விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, எந்த அளவுக்கு ஸ்கேம்ட்ரா மேல காண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்காங்க. அது மட்டும் கிடையாது. அவங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அரோராவும், நம்ம சாண்ட்ராவும் சேர்ந்து தான் கானா வினோத்த மேனிபுலேட் பண்ணி அந்த அமௌண்ட்ட எடுக்க வச்சாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குது. ஆனா, அந்த அமௌண்ட் மேல அதிகமா ஆசை இருந்தது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவுக்கும், பிரஜினுக்கும் தான். இத வந்து இந்த பிரஜின் அப்புறம் ரம்யா, ஜோக்கு நடந்த பிரச்சனையிலேயே இது நல்லா தெரிஞ்சிருச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.